Hi friends, welcome to my channel. என் வீடு தான் என் சந்தோஷம். இன்னைக்கு நாம சேமியா வச்சு சூப்பரா ஒரு கேசரி செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வழக்கமா நம்ம ரவையை வச்சு தான் கேசரி செய்வோம். ஆனா இந்த தடவை சேமியா வச்சு கேசரி செய்யலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், டிஃபரண்டாவும் இருக்கும். இத ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்கனா நீங்க கண்டிப்பா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டிஃபரண்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். சேமியா கேசரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்ததுக்கப்புறம் அதே நெய்யிலேயே ஒரு பாக்கெட் சேமியாவை சேர்த்துக்கலாம். கருகிடாமல் நல்லா எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி ஈவனாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். வறுத்து நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எதுக்கு இதை வறுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டி வராது, பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். சேமியா வறுத்த அதே பாத்திரத்தில் நான் ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த ஃபுட் கலர் தேவையோ அந்த கலர் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் சேர்த்துருக்கிறேன். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம். ரவை மாதிரி சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே போட்டு லைட்டாக விலக்கி விட்டால் போதும், தனித்தனியாக வெந்துடும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வேகும் போதே அப்போ தான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு. பாதி அளவுக்கு தண்ணியும் வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாக்கெட்டு சேமியாவுக்கு 3 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் இனிப்பு நல்லா வரும். இன்னும் இனிப்பு வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா தூளாக பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இப்போ நான் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்காக மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. நல்லா கெட்டியாகவும் இருக்குது. அந்த சர்க்கரையோட பாகுத்தன்மை மட்டும்தான் இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன் ஆயில் சேர்க்குறோன்னா அப்போ தான் ஆறுனதுக்கப்புறமும் பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். ஆயில் வேணாங்கிறவங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் நெய் ஊற்றினாலும் இது எண்ணெய் ஊற்றினா மட்டும்தான் ஆறுனதுக்கப்புறம் பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் எல்லா பக்கமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யும் ஊற்றுவோம், ஆனால் எண்ணெய் ஊற்றினா மட்டும்தான் அந்த பிசுபிசுப்பே இருக்காது. இது ரவா கேசரியாக இருந்தாலும் சரி, சேமியா கேசரியாக இருந்தாலும் சரி, இல்லை வெண்பொங்கலுக்குமே இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் ஒட்டாது. சில பேர் டால்டாலாம் சேர்ப்பாங்க, ஆனால் டால்டாவோட தேங்காய் எண்ணெயும் ரீஃபண்ட் ஆயிலும் அவ்வளோ கெட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியாக நான் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆயிரும். இதை அப்படியே சர்வ் பண்ணக்கூடாது. கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே அந்த நெய் ஸ்மெல்லெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோதான். 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் முந்திரி ஸ்மெல்லும் நெய் நம்ம கடைசியாக ஊற்றின ஸ்மெல்லும் வேறு லெவலில் இருக்கும். நான் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நம்ம சேமியா கேசரி செம்மையாக கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.